வணக்கம் நண்பர்களே. அசல் சத்தங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் ஒய் ஜீசஸ் அப்படின்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்னைக்கு நாம் கூடாரத்தின் ஸ்வீகார புத்திரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஏன் நம்ம இயேசு அப்படிங்கிற அடையாளத்தில் பழைய ஏற்பாட்டு கூடாரத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் இதை கற்றுக்கிட்டேன். என்னுடைய ஆசிரியர்கள் பழைய ஏற்பாட்டின் இந்த கூடாரத்தின் எல்லா அடையாளங்களும் இயேசுவோட எப்படி பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை பழைய ஏற்பாட்டு கூட்டின்னு போய் இந்த ஒரு முறைமைக்குள்ள நம்மளை ஈடுபடுத்தி ஸோ இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆண்டவருடைய அடையாளங்களை எல்லாத்துலேயும் தேட முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அடிமை சத்சங்கத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ நாம் கூடாரத்தின் ஸ்வீகார புத்திரர்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இது எப்படி நாம் சுதந்திரவாளி இல்லையா, சுயாதீனம் இல்லையா, நாம் இயேசுவின் அடையாளத்தோடு இல்லையா, இயேசப்பா நமக்கு அப்பா இல்லையா, அதனால் நமக்கு ஒரு கிறிஸ்துவின் சுயாதீனம் நமக்கு இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கிறிஸ்துவின் வித்து நம்மள்கிட்ட இருக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, அதுதான் வார்த்தை. வித்துங்கிறது தான் வார்த்தை. வித்து கிறிஸ்துவின் வித்து நம்மளாண்ட இருக்குது. ஏசப்பா நமக்கு உடன்படிக்கை நாயகனாக இருந்து நமக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஜீவ விருஷத்தின் வித்தாக இருக்க நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஸோ அப்போ நம்மளாண்ட ஒரு செய்தி இருக்கிறது, நம்மளாண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்மையின் காரியம் இருக்கிறது. ஜீவ விருஷம் நன்மை தானே. இந்த பாவ விருஷம், இந்த நன்மை தீமையின் விஷயம் தான் நமக்கு கஷ்டம். ஆனால் நாம் அடையாளப்பட முடியும்னா அது நன்மை தீமையில் தான் அடையாளப்பட முடியும். ஸோ இப்போ நன்மை தீமையை எங்கேருந்து மேற்கொள்ள முடியும்னா, நீங்கள் அதை கூடாரத்தில் தான் நன்மை தீமையின் பாவ பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். ஆமாம், நம்ம கூடாரத்தின் ஏற்பாடே பாவ பரிகாரம். பாவ பரிகாரமா அரியன் என்னுடைய வாழ்க்கை எப்பயுமே என்ன சொல்கிறது, இந்த இதுதான் பரிகாரம் தான். பரிகாரங்கிறது எப்பயுமே என் வாழ்க்கை ஒரு பிராயச்சித்தம் தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம், சத்சங்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், பாரத கதாபாத்திரங்களில் ஒரு சூதாட்டம் நடக்குதா, அப்போ தோல்வி வருகிறது. ஒரு யுதிஷ்டராஜன் அப்போ தான் ராஜசீய வேள்வியெல்லாம் நடத்தி, யாகம்லாம் நடத்தி இந்திரபிரஸ்தத்தை ஒரு உலக ராஜ்யமாக ஏற்படுத்தியிருக்கிறான். அதுக்கு ஆன் டு த சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்காலியை கொடுத்து பரமாத்மாங்கிற அந்த கேரக்டர் கொண்டு இந்த மாதிரி அவன் தேசத்தை கட்டியிருக்கிறான், பெரிய தேசத்தை கட்டியிருக்கிறான். ஆனால் அவனுக்கு சூதாட்டத்தின் அழைப்பு வருகிறது. அழைப்பு வந்துச்சா, கேளுங்கோ, சூதாட்டம்னா சத்திரியங்களுக்கு சூதாட்டத்தை கூப்பிட்டாங்கன்னா போயிடணுமா. அதே போல் இந்த அந்தணர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கர்மா, இந்த மாதிரி வைதிக விஷயம் ஏதாவது ஒரு ப்ரேயருக்கு கூப்பிட்டா போயிடணும். ஸோ அடிமை எப்பயும் அப்படித்தான். ஏன்னா காலம் மாறிட்டு இருக்கு பாருங்க. இப்போ என்ன மாதிரியான காலம்னு சொல்ல முடியாது, என்ன மாதிரியான செய்தின்னு சொல்ல முடியாது, மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி அதாவது எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். நாம் கூடாரத்தின் ஸ்வீகார புத்திரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நமக்கு முன்னாடி கூடாரம் இருக்குதுங்கிறது தான் ஒரு தரிசனமான வார்த்தை. இது 1800 எண்ட் ஆஃப் 1800 விவேகானந்தர் சொன்னார். ஸோ உங்களுக்கு ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, எங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு கருவறைங்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. ஸோ அதனால் இங்கே பெட்டி இருக்குது, இங்கே ஒரு தேவத்தை இருக்குது, இங்கே ஒரு கற்சிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை நாங்கள் மகா பரிசுத்தமாக வச்சுருக்கோம்னு சொல்லி அவர் நமக்கு கிளைம் பண்ணார். ஒரு காம்படிஷன் இருக்கிறதா சொன்னார். பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். நீங்கள் இதோட முறைமையை நீங்கள் பார்க்கணும், கூடாரத்தின் முறைமையை நீங்கள் பார்க்கணும். இவங்க எல்லாமே இருக்குதுன்னு சொன்னால் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே அப்படி இல்லை. இங்கே 2 தடவை இருக்குது. இருக்கிறவராக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன சூழலா நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவர் அடிமைத்தனத்துலேயும் இருந்தாரா நம்ம சொல்கிறோமோன்னு.
எஸ், உண்மைதான். நீங்கள் பார்க்கலாம், எந்த காரியம் நடந்தாலும் அதில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். நாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அங்கே தேவன் இருக்கிறார், தேவன் இருந்திருக்கிறார், இது தாழ்வு நம்மளாண்டது தான் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம எகிப்து இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா யோசேப்பின் பகுதியை நம்ம யோசிக்கணும். ஸோ யோசேப்போட கதை தான் வந்து நமக்கு அடையாளம். நம்ம ஸ்வீகாரபுத்திரன்னா யாருக்கு ஸ்வீகாரபுத்திரன்? நீங்கள் அதை பார்க்கலாம். நாம் யோசேப்புக்கு ஸ்வீகாரபுத்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, கூடாரம் தானே நமக்கு நம்மளை ஸ்வீகரிக்குது. கூடாரத்தோட அடையாளம் என்ன? நீங்கள் எப்ராயிம் மனாசே போல இருப்பீர்கள். அது என்னங்க எப்ராயிம் மனாசே போல் இன்னும் எகிப்து போகலையா? ஸோ கேட்குறமோனோ. ஸோ கூடாரம் நம்மளோட அடையாளமாக இருந்ததுன்னா ஆரோனிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணும். ஆரோனிய ஆசீர்வாதம் எகிப்து தான் சொல்லுது, நீ எகிப்தில் வாழ்ந்திருப்பான்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார் யாக்கோபுக்கு. ஸோ அந்த வாழ்வின் செயலை அவன் வந்து நீங்கள் வாயக்கி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பகுதியில் யாக்கோபு பணிகிறான். யாரை? யோசேப்பை. ஏன் பணிகிறான் நீங்கள் பார்க்கலாம். 2 பக்கம் இருக்குது. ஒன்று ஃபாரோ, இன்னொன்று யோசேப்பு. யாக்கோபு யோசேப்பை பணிகிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒருத்தன் இவன் வந்து குழியில் தள்ளப்பட்டா, ட்ரெஸ் எல்லாம் உருவுனாங்கோ, அவன் கீழே போயிட்டான். இன்னொருத்தன் தூக்கி எடுக்கிறான், தேசத்தின் அதிபதியாக வைக்கிறான், பொண்ணு கொடுக்குறான். ஸோ பார்க்கலாம், நீங்கள் ஃபாரோவோட லைனில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த யோசேப்போட மனைவி. ஸோ அப்படி பார்க்கலாம். ஏன்னா தேவாலயம் ராஜ்யத்தோட கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ இப்போ வந்து தேவாலயத்தின் மகளாக வருகிறார். அங்கே இருக்கிற ஒரு எகிப்திய பிரதேசத்தின் ஒரு ஃபாரோவோட நெருங்கினவனாக யோசேப்பு இருக்கிறான். ஸோ அதுதான் விஷயம். இப்போ ஃபாரோவுக்கு மருமகன். ஸோ இப்போ இதுவும் அடையாளமா? இல்லை யாக்கோபு நான் உன்னோட அடையாளமா? உன் கற்பனை என்ன? என் கற்பனை எதுவுமே இல்லை. உண்மை யோசேப்போட கற்பனை எதுவுமே இல்லை. இப்போ 12 அரிக்கட்டுகள் இருந்தது, 11 அரிக்கட்டும் ஒரு அரிக்கட்டை பண்ணிந்தது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் சூரிய சந்திரனும் என்ன பண்ணிந்தது? தாய் தந்தையராக அடையாளப்பட்டா கூட என்னைக்குள்ளே சேர்கிற அடையாளம் இருக்கிறது அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ இப்போ இவன் வந்து ஒரு சேஷ்ட புத்திரன், முதல் மகன் அப்படிங்கிற அடையாளத்தில் யாக்கோபு வருகிறான், யோசேப்பு வருகிறான். ஸோ யாக்கோபு முதல் மகனின் அடையாளத்தில் தான் இருந்தார். சேஷ்டபுத்திர பாகத்தை தான் அவர் எடுத்துன்னு வந்தார். ஸோ அதனால் அவர் மூலயமா இது கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை கொடுத்தா தான், நீங்கள் பணிந்து கொடுத்தா தான் இது யோசேப்புக்கு வாய்க்கும். அப்போ யோசேப்புக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, நீ என்ன செய்ய போகிறாய்? நீ வந்து எகிப்தை தேர்ந்தெடுக்க போகிறாயா, இல்லை கானானை தேர்ந்தெடுக்க போகிறாயா, என்ன தேர்ந்தெடுக்க போகிறாயா, என்னுடைய இதில் வரப்போகிறாயா, என்னுடைய டிசெண்டன்ஸில் என்னோட வம்சமாக நீ வரப்போறியான்னு அவன் கேட்குறான். ஸோ இப்போ யோசேப்பு எப்படி இதை தேர்ந்தெடுக்க முடியும்? ரெண்டுமே வேணும் இல்லையா? ரெண்டுமே வேணும். ஏன்னா யாக்கோபு ஃபாரோவை ஆசீர்வதிச்சிருக்கார். ஸோ இப்போ ஆசீர்வாதத்தின் நிறைவு கிடைக்கணும்னா ஃபாரோ கோத்திர அடையாளத்தை பெறணும். ஸோ வாட் இஸ் திஸ்? ஆமாம், புறஜாதியாக இருக்கிறவன் எப்ராயிம் மனாசேங்கிற விதத்தில் ஒரு சேஷ்டபுத்திரனின் அடையாளமாக எப்ராயிமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஷ்டபுத்திர அடையாளமாக ஃபாரோவே வந்துருமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்ராயிம் நீ பார்க்காத, இவன் சேஷ்டனா அவனை பாரு, சேஷ்டபுத்திரன், என்னோட முதல் மகன் தான் எப்ராயிம். ஸோ என்னோட முதல் மகத்தின் இடத்துல தான் எப்ராயிம் இருக்கான். அவனுக்கு எது பலிக்குதோ, என் முதல் மகனுக்கு எது பலிக்கிறதோ அதுதான் எப்ராயிமுக்கு பலிக்குமே தவிர எப்ராயிமை பற்றி அவனோட எகிப்திய அடையாளத்தை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் எகிப்திய பெயர் இருக்கும். எகிப்திய பெயர் தான் வந்து எகிப்திய அடையாளமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேர் இருக்குது, எகிப்தின் பெயர் இருக்கிறது, எப்ராயிம்ங்கிற ஒரு பெயர் எகிப்தில் இருக்குது. அதுவும் அது வந்து யோசேப்பு வச்ச பேர் தான், எகிப்தியன் வச்ச பேர் இல்லை. ஸோ ஆண்டவர் நம்மளை எப்படி பெருக செய்கிறார்? எப்ராயிம்னா ஆண்டவர் என்னை பெருக செய்தார்னு அர்த்தமா? எப்படி பெருக செய்கிறார்? ஆண்டவர் யோசேப்பின் அடையாளத்தில் நம்மளை பெருக செய்கிறார். யோசேப்பின் அடையாளம் எது? யாக்கோபு அவனுடைய மாமனார் ஃபாரோ எகிப்திய அரசனை ஆசீர்வதிச்சது அடையாளம் தான் இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இது எகிப்தின் கற்பனையா? இல்லை. ஆனால் இது வந்து ஒரு கோத்திர அடையாளத்தை பெறுகிறதுக்கு
விட்டு கொடுத்தான் பாருங்க அந்த எகிப்திய அரசன். ஒரு 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 கற்பனைக்கு அவன் விட்டு கொடுத்தான் பாருங்க. இவ்வளோ பெரிய உலக பஞ்சத்தையே போக்குற ஒரு ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குக்கு அவன் விட்டு கொடுத்தான் பாருங்க. அந்த அந்த நிகழ்வுக்கு அவன் விட்டு கொடுத்தான் பாருங்க. அதுதான் வந்து நம்மளுடைய அடையாளமாகவே இருக்கும். நம்ம அதுக்கு ஸ்வீகரிக்கப்படுவோம், யோசேப்புக்கு ஸ்வீகரிக்கப்படுவோம். ஸோ அப்போ யூத மதம்னாலே யோசேப்பின் அடையாளம் தான். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறோம், ஏசப்பாவோட அடையாளம் இருக்கிறோம். ஸோ ஏசப்பா நமக்கு போதுமானவர் இல்லையா? கண்டிப்பாக யோசப்பா ஒரு தேவகுமாரன் தான். அவர் எப்படி இந்த கூடாரத்தை அனுசரித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தினார். தன்னுடைய பானபலியாகிய கிறிஸ்துவின் பானபலியாக அந்த யூத அரசனின் அந்த அந்த ஸ்தானத்தில் கூடாரத்தை அவர் இயக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ கூடாரம் இயங்குகிறதோட செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஸ்வீகார புத்திரர்கள். யாருக்கு யாருக்கு? கிருபாசனத்தில் இருக்கிற பரமதந்தையின் ஸ்வீகார புத்திரர்கள். சரி, ஆனால் கிருபாசனத்தில் தான் ஏசப்பா இருக்கிறார், அவருடைய ரத்தத்தை வச்சுன்னு இருக்கிறார். அந்த பரிந்துரை தான் நம்மளுடைய அடையாளம். அந்த பரிந்துரையில் நாம் அவருடைய ஸ்வீகார புத்திரர்களாக நம்ம போயிடுவோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து மகாபரிசுத்தலத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆனால் அடையாளம் நீங்கள் வந்து ஸ்வீகரிக்கப்பட்ட ஸ்வீகார புத்திரன்கிறது தான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம மறுபடியும் சத்சங்கத்துக்கு கேட்போம். ஸோ அப்போ பிராயச்சித்தம்ங்கிறது பாருங்க. இப்போ சூதாட்டம் ஆடினா யார் ஆடினா? துரியோதனா ஆடினா, சகுனி ஆடினா. நம்ம பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க. ஆனால் பிராயச்சித்தம்ங்கிறது அவங்க செய்கிறது மாதிரி இல்லை, நாம் செய்கிற மாதிரி இருக்குது. இதுதாங்க கஷ்டம். என் வாழ்க்கை முழுக்கவே பிராயச்சித்தம் தான். ஸோ ஆனால் நான் இதில் பரமாத்மாவின் அடையாளத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்போ சரி, பரமாத்மா இருக்கிறாரா, என்கிட்ட சொல்லுங்க, ரகசியமாக சொல்லிடுங்கோ அப்படின்னு அப்படி சொல்ல. கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆமாம். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், யோசேப்பை அவர்கள் சேருகிறார்கள், கானான்லேருந்து வராங்க, இந்த மாதிரி யோசேப்புக்கிட்ட போகிறாங்க. ஆனால் அறிவிக்கப்படாத ஒரு கனவு யோசேப்புக்கு இருக்குதுங்க. அறிவிக்கப்படாத கதை யோசேப்புக்கிட்ட இருக்குங்க. அவன் கேட்குறான், என்ன கேட்குறான்? அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்தனால, ஒரு கனவு வந்தனால, ஏதோ பழைய கதவு நீங்கள் கனவு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அந்தந்த நேரத்துக்கு வருது. ஆனால் இந்த கனவை அவன் சொல்லவே இல்லைங்க கடைசி வரைக்கும். ஸோ இதனால அவன் வந்து ட்ரபிள் ஆகிறான். என்ன மாதிரி ட்ரபிள் ஆகிறான்? நம்ம சகோதரர்களை நம்ம வந்து சமாதானமாக கொண்டு போக முடியாதுன்னு அவனுக்கு கனவு சொல்லுது. ஆமாம். அப்போ நம்ம இது எப்படி நடந்துக்கணும், நாம் இவனை எப்படி நம்ம அணுகணுங்கிறது கூட கனவு சொல்லுது, எதிர்காலம் சொல்லுது. அந்த அப்புறமா அவன் எப்படி அணுகிறான்னு பாருங்க. ஃபாரோவோட பேரில் இவர்களை அணுகிறான். ஸோ ஃபாரோவோட பேரை ஆணையிடுகிறான். ஸோ அப்போ நான் ஃபாரோவுக்கு சொந்தக்காரன், நான் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை அவங்க பயன்படுத்துகிறான். ஸோ பயன்படுத்துகிறான். அப்புறம் யூதா சொல்கிறான், நீ ஃபாரோவுக்கு நிகரானவர், அவரோட இதுவாக இருக்கிற, அவருக்கு இணையாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறான். சரி, ஃபாரோவோட மருமகன் ஃபாரோவாக இருக்கிறான், ஓகே. ஆனால் அப்போ இவன் வந்து யோசேப்பு தான். ஆனால் இவருக்கு தெரியாது, யூதாவுக்கு தெரியாது. ஆனால் இவன் பாலிடிக்ஸ் பண்ணுறான். மாமனார் மருமகனுக்குள்ளே நீ என்ன பேசுறது? நீ என்ன இவரை ஃபாரோன்னு சொல்கிறது? ஃபாரோ தான் இல்லையா? நீ ஏன் இவரை நீ ஃபாரோன்னு சொல்லணும்? அதுதாங்க சம்பிரதாயம். ஆக நீங்கள் பார்க்கலாம், ஒரு தத்து பிள்ளையை சொந்த பிள்ளையா ஒரு அறிக்கை பண்ணுறான். யார்? யூதா. ஸோ அப்போ அது ஆண்டவர் தானே செய்யணும். ஸோ ஆண்டவர் நமக்கு தன் ரத்தத்தை கொண்டு இவர் உன் பிள்ளைன்னு நமக்கு பரிந்துரை பேசி நம்மளை கூடாரத்தின் ஸ்வீகார புத்திரர்களாக, சுயாதீனர்களாகவே நம்மளை கொண்டு போகிறான்னா அவரோட பரிந்துரையின் பேரில் தான். ஸோ அப்படி ஒரு பரிந்துரை நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் யூதா எதற்காக பரிந்து பேசுகிறான்? எப்படி பரிந்து பேசுகிறான்? வந்து இது வந்து நீங்கள் ஃபாரோப்பா. ஆமாம். அப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் வந்துடும். ஃபாரோ தான், இவன் வந்து தேசாதிபதி தான், அதிபதியாக இவனை நியமிச்சுக்கிறாங்க, ஃபாரோ இருக்கிறாரு. ஆனால் இவன் வந்து ஏன் அவரை ஃபாரோன்னு சொல்லணும்னு கேட்கணும், அது ஒரு பாலிட்டிக்ஸ். ஸோ அது நமக்கு அவசியம் இல்லை. நாம் பயன்படுத்துறது எதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கற்பனைக்குள்ளே தந்தையானவர் வர வேண்டும், யாக்கோபு வர வேண்டும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்கும்போது தான் எப்ராஹிம் மனாசேன்னு ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கோத்திரமாகவும் கானானுக்கு போவோம்.
அது 400 வருஷத்துக்கு 430 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறது. ஆனாலும் நமக்கு அந்த நிதானம் வேணும். நமக்கு கூடாரம் மட்டுமே நமக்கு வாய்ப்பு. அதுலேருந்து நமக்கு நம்மளை ஸ்வீகார புத்திரனாகட்டும், அடிமையாகட்டும், பலிபீடமாகட்டும், ஆன்மாவாகட்டும், எதுவாக வேணால் நம்ம வந்து உள்ளே போவோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன இது அடையாளம், நம்மளோட முத்திரை என்ன? நம்ம எப்பயுமே அப்படி தான். நம்ம எங்கள் ஃபாதர், எங்கள் அப்பா வந்து பிஷப்பு, எங்கள் அம்மா வந்து சிஸ்டரு. ஸோ நம்ம அதை விட்டு கொடுக்குறதே இல்லையாண்ணா. நமக்குள்ள தெய்வீகத்தின் செயல் இருக்கிறது. நாம் அந்த தெய்வீகத்தை நம்ம தலைமையில வச்சுருக்கோமா? அதை நீங்கள் பார்க்கணும். நம்ம தெய்வீகம் மட்டுமே இருந்ததுன்னா அது பயிற்சி பண்ணாது. இங்கே ஃபாரோன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் நமக்கு பொண்ணு கொடுத்துக்கிறான். அவன் நமக்கு என்ன சொல்கிறான், எப்ராயிம் மனாசேன்னு கோத்திர அடையாளமாக வச்சுன்னுக்கிறான். அவன் பேர பிள்ளைகளை வச்சுன்னுக்கிறான். ஸோ நம்ம ஒரு ஒற்றுமையின் செயலில் தான் நம்ம அனுபவம் தவிர அவன் புறஜாதி, அவனுக்கு இது இல்லை. நமக்குள்ள ஒரு இது இருக்குதா, நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குதோ, நம்ம பூர்வீகம், நம்மளோட தெய்வீகம், நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்குதோன்னும். ஸோ இதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. கூடாரம் சொல்லிவிட்டது, நீ தத்து பிள்ளை, யோசேப்பின் அடையாளத்தை நீ சேர்ந்து கொள்ளணும், யோசேப்பு தான் உனக்கு பிதா அப்படின்னு கூடாரம் சொல்லுது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நமக்கு புஸ்தகம் கிடைச்சிருக்கோம், நம்ம புஸ்தகத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டுட்டோம். ஸோ புஸ்தகத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டுட்டோம். புஸ்தகத்துக்கு தட்டு கொடுக்க பார்மிச்சுவாலாம். புஸ்தகத்துக்கு நீங்கள் போயிடுறேன், புஸ்தகத்துக்கு நம்ம போயிடுறோம். புஸ்தகத்தில் யோசேப்புங்கிற டைட்டில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இப்போ நமக்கு புஸ்தகம் வந்துடுது, பிரமாணம் வந்துடுது, சட்டம் வந்துடுது, நம்ம இப்படிலாம் இருக்கிறோம், இதில் நம்ம சுயாதீனமாக இருப்போம் அப்படின்னு யூதன் நினச்சிக்கிறான். இயேசுவை பார்த்தா ஒரு பக்கத்தில் அவங்க சுயாதீனம்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம தேடல் இருக்கோம், காணாத ஆட்டின் பின்னேங்கிற மாதிரி ஒரு தேடலில் இருக்கோம். எங்கே பரிசுத்த ஆவி கிடைக்கும்? எங்கேயாவது வேலூரில் ஒரு அம்மா இருக்காங்க, மேரி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க நல்ல தீர்க்கதரிசி, போய் பார்க்கலாம், ஆவி செம்ம ஸ்பிரிட்டுங்க, போய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒரு 2 நாள் அங்கே தங்கி அம்மாவுக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் செஞ்சு ஜபமெல்லாம் பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளலாம், சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேளுங்கோ, தெய்வீகத்தை நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தெய்வீகங்கிறது நீங்கள் பொறுப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம். பொறுப்புணர்வோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயம்னா விரிக்கப்பட்ட கூடாரம். இங்கே கூடாரம் இருக்கிறது, எங்கள் ஆண்டவரின் கூடாரம் இருக்கிறது. அது சொல்லுகிறது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இது வந்து ஸ்வீகார புத்திரனாக நீ இருக்க தயாரா அப்படின்னு கூடாரம் கேட்குது. நீங்கள் தயாரா? ஸோ நமக்கு அந்த விட்டே கொடுக்க மாட்டோம். தெய்வீகத்தின் அர்த்தத்தை நம்ம விட்டே கொடுக்க மாட்டோமா? ஏன்னா நம்ம போகும்போதே அப்படி போயிடுறோமோனோ, நம்ம பெந்தகோஸ்தே அடையாளத்தில் நம்ம போயிடுறோமோனோ. அது இருக்குதோ இல்லையோ, எங்கே வேலூரில் இருக்கிற மேரியம்மாவோ, ஓகே, நான் ஆவியில் இருக்கிறேன்ப்பா, நான் அபிஷேகம் விட்டேன்ப்பா, இருக்கலாம். ஆனால் இதனால் நீங்கள் வந்து கூடாரத்தின் தெய்வீகத்தை மறுதளிக்கிறீர்கள். உங்கள் தெய்வீகத்தை இணைத்து, இப்போ ஃபாரோவோட எப்படி யாக்கோபு இணைகிறானோ அது போல் நீங்கள் இணைந்து உங்கள் தெய்வீகத்தை மகாபரிசுத்தலத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வரணும். ஸோ மகாபரிசுத்த அலைக்கு நீங்கள் எப்போ போவீங்கன்னா, ஏன் சந்ததியில் கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்பும் போது தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அப்போ நீங்கள் எதை அனுசரிக்கிறீங்கோ? கிறிஸ்துவின் அடையாளத்தை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்கோ? யோசேப்புங்கிற அந்த அனுசரணையில் தான், அந்த வார்த்தைகளில் தான். யோசேப்பு கோத்திரமாகிறான். நீங்கள் பார்க்கலாம், வெளிப்படுத்துகிற விஷயத்தில் யோசேப்பு கோத்திரமாகிறான். ஸோ யோசேப்பு ஒரு புறஜாதி, அவன் எகிப்திய பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு புறஜாதி. ஆனால் எப்படி அவன் கோத்திரமாகறான்? யோசேப்புங்கிற அடையாளம் எப்படி வருது? நீங்கள் பார்க்கலாம், 12 கோத்திரம் வருது, அதில் யோசேப்பு கோத்திரம்னு ஒன்று வருது. எப்படிங்க யோசேப்பு கோத்திரம் வரும்? நீங்கள் அதை சொல்லுங்கள், எப்படி யோசேப்பு கோத்திரம் வரும்? ஆமாம், நீங்கள் இந்த இதெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேரியர்ஸ்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா அது வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து பிராயச்சித்தம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன அது பிராயச்சித்தம்? என்ன பிரயாச்சித்தம்? நம்ம யாருக்கு பிரயாச்சித்தம் பண்ணுறோம்? பிரயாச்சித்தம் செயல்படுதா? நீங்கள் என்ன தான் பிரயாச்சித்தம் பண்ணாலும் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் அவன் உங்களை ராஜாவை வெட்டுருவானா? இல்லையே, களம் தான் வருகிறது, யுத்த களம் தான் வருகிறது. ஸோ நீங்கள் பிராயச்சித்தமும் பண்ணணும், யுத்த களத்தையும் சந்திக்கணும். ஸோ அப்புறம் நீங்கள் மறுபடியும் ராஜாவாவீங்க. ஆனால் அதில் ஒரு
இழப்பு எல்லாருக்கும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது. ஸோ அப்போ வாழ்க்கை ஒரு ஒரு அர்த்தமற்றதாக இருக்கிறது. ஆமாம், ஆனால் இதில் பிரயாச்சித்தம் இருக்கிறது, பரமாத்மாவின் கருணை இருக்கிறது, எல்லாமே இருக்குது. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இருக்கலாம். அதுதான் விரிக்கப்பட்ட கூடாரம். நாம் அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய இந்த கூடாரம் இதை நாம் பயன்படுத்தும் பொழுதோ இன்பத்திலும், அதாவது துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கும். ஸோ இதில் நாம் ஸ்வீகார புத்திரர்கள். ஸோ இந்த மாதிரியான கட்டுப்பாடெலாம் நம்ம வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து பிஷப்போட பிள்ளையாக இருந்தால் கூட, பெரிய சிஸ்டரோட பிள்ளையாக இருந்தால் கூட அதனால நமக்கு அர்த்தம் இல்லை. இது வந்து நம்மளோட கணக்கை கொடுக்கணும். நம்ம கூடாரத்தில் நம்மளோட ஆமாம், இதெல்லாம் நம்ம தெய்வீகம்தான், நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இது கூடாரத்தோடு சேர்ந்த தெய்வீகமாக மாற்றி பலிபடுத்துகிற ஆன்மாவாக ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம உள்ளே போனால் தான் நம்மளால் முடியும்னு நாம் இந்த இந்த கூடாரத்தை இதன் ஸ்வீகார புத்திரனாக இருக்கும் பட்சத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இயேசுவின் அடையாளம், இயேசு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு நம்மளை அடையாளத்தோடு அடையாளமாக சேர்த்து மகாபரிசுத்த அறையில் சேர்க்கிற, ஒரு ஆலோசனை அறையில் சேர்க்கிற ஒரு அற்புதமான கூடாரம். அதனால் நமக்கு இயேசு வேணும். அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.